டிஎன்பிஎஸ்சி ஏஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என் சார்பாகவும் கிளி லெஜண்ட் சார்பாகவும் வாழ்த்துக்களுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம லாஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸை எந்த மாதிரிலாம் கேட்டகரைஸ் பண்றது, ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் எந்த மாதிரிலாம் ப்ரீவியஸ் இயர்ல கொஷின் கேட்டிருக்காங்க, அந்த கொஷின்ஸோட வெயிட்டேஜ் எவ்வளவு, டோட்டலா அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸோடைய வெயிட்டேஜ் 200 கொஷின்ஸ்ல எவ்வளவுங்கிறதெல்லாம் டீட்டெயிலா பார்த்தோம். அந்த கிளாஸை பார்க்காதவங்க ஒன்ஸ் அந்த வீடியோவை பார்த்துருங்க. இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷனா நம்ம அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ் போறதுக்கு முன்னாடி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ் எப்படி வேரி ஆயிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்ல 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளேஸ் அண்ட் மேஜர் ரோல். தட் இஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் தான் வேரியஸ் ரிசோர்சஸ் விச் ஆர் கோயிங் டு பி யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். இந்த ரிசோர்சஸ எப்படி எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றது, எந்த காம்பினேஷன்ல யூஸ் பண்ணா எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிற சாய்ஸ் டிசைட் பண்றது தான் இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஹோல் ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி பத்தின ஸ்டடி. ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் யூனிட் பேஸ் பண்ண ஸ்டடி. இதுல வந்து மேஜரான அப்ஜெக்டிவ் என்ன இருக்குன்னா, மேக்சிமம் பாசிபிள் நெட் இன்கம் எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம டீல் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப இன் டீட்டெயிலா நம்ம பார்க்க போனோமா, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ்ங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ். ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது இன்டெகிரல் பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? இட் இஸ் அன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ் இஸ் அன் இன்டர்ஃபார்ம் ஸ்டடி. ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்ட்ராஃபார்ம் ஸ்டடி. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ் இஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இன் கான்செப்ட் because it deals with the problems of farming industry alone. ஓகேங்களா? Farm management is also microeconomic in nature because it deals only about individual farm, not collective farm. So it is also microeconomic in nature. ஓகேங்களா? Agricultural production economics deals with allocative efficiency of the use of resources, whereas farm management deals about economic efficiency at the individual farm level. ஓகேங்களா? நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ் டாபிக் போறதுக்கு முன்னாடி என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் அதுல வரும் அந்த மாதிரிங்கறத டீடைலா பாத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ங்கிறது ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட். அந்த லேண்ட்ல போத் கிராப் அண்ட் லைவ் ஸ்டாக் என்டர்பிரைசஸ் ஒரு சிங்கிள் மேனேஜ்மெண்ட் அண்டர்ல ஒரு ஸ்பெசிபிக் பவுண்டரியில நம்ம ஹேண்டில் பண்றதுதான் ஃபார்ம்னு சொல்றோம். ஃபார்ம் எப்படி ஃபார்ம் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லலாம். நம்ம ஃபர்ம்னா என்ன சொல்லுவோம்? பிசினஸ் ஃபர்ம் சொல்லுவோம், இண்டஸ்ட்ரியல் ஃபர்ம் சொல்லுவோம். அந்த ஃபர்மோடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன். சோ நம்ம ஃபார்மையும் அந்த அப்ஜெக்டிவ் நோக்கி, ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அப்ஜெக்டிவ் நோக்கி மூவ் பண்ணும்போது ஃபார்மையும் ஃபர்ம்னு டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ஹோல்டிங். அக்ரிகல்ச்சர் ஹோல்டிங்னா டோட்டல் ஏரியா ஆஃப் லேண்ட் ஓன்டு, வெதர் நம்ம கல்டிவேட் பண்ணிருக்கலாம் இல்ல லீஸ்க்கு விட்டுருக்கலாம், ரெண்டுமே அக்ரிகல்ச்சரல் ஹோல்டிங்ல வரும். ஆபரேஷனல் ஹோல்டிங்னா அந்த அக்ரிகல்ச்சரல் ஹோல்டிங்ல இருந்து லீஸ்க்கு விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த ஏரியாவை மைனஸ் பண்ணமா கிடைக்கிறதா ஆபரேஷனல் ஹோல்டிங். அடுத்தது ஃபேமிலி ஹோல்டிங். ஃபேமிலி ஹோல்டிங்னா the farm which yields gross income of rupees 1100 or net income of rupees 1200 per annumங்கிறது ஃபேமிலி ஹோல்டிங். ஓகேங்களா? நெட் இன்கம்னா என்னன்னா, கிராஸ் இன்கம்ல இருந்து நம்ம காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனை மைனஸ் பண்ணா கிடைக்கிறது நெட் இன்கம். இதான் ஃபேமிலி ஹோல்டிங். ஆப்டிமம் ஹோல்டிங்னா மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த ஹோல்டிங் விச் ஃபேமிலி சுட் பொசஸ் அப்படிங்கறதா ஆப்டிமம் ஹோல்டிங். 3 சைஸ் ஆஃப் த ஃபேமிலி ஹோல்டிங் வில் பி an ஆப்டிமம் ஹோல்டிங். ஓகேங்களா? அடுத்தது எக்கனாமிக் ஹோல்டிங். ஒரு நார்மல் சைஸ் ஆஃப் த ஃபேமிலிக்கு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்க முடியும், அட் த சேம் டைம் ரீசனபிள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க கொடுக்க முடியுங்கிற ஒரு ஹோல்டிங் தான் எக்கனாமிக் ஹோல்டிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா resources are inputs or factors of production. எல்லாமே ஒரே terms தான். Resources are those which get consumed or transformed into products in the process of production தான் resources. Services of the resources are also used up in the production. For example, labor உடைய சர்வீஸ் இருக்குல்ல, LABORங்கிறது லேபர், அவங்களுடைய சர்வீஸ் பாத்தீங்கன்னா LABORன்னு சொல்லுவோம். அந்த சர்வீசஸையும் நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சரல் ரிசோர்சஸ் வந்து நம்ம எந்த மாதிரிலாம் கிளாசிஃபை பண்ணலாம்னா, பிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் ரிசோர்சஸ்ங்கிறது ஒரு கேட்டகரியிலையும், ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ ரிசோர்சஸ்ங்கிறது அனதர் கேட்டகரியாவும் நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணலாம். இப்ப பிக்ஸ்டு ரிசோர்சஸ் எடுத்துக்கிட்டோமா, ஒரு ப்ரொடக்ஷன் பிளானிங் பீரியட், ஒரு பீரியட நம்ம டிசைட் பண்றோம். ஒரு ஆர்ச்சர்ட் கிராப் போறோம்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வச்சுக்கோங்க. அந்த 20 வருஷம் தான் ப்ரொடக்ஷன் பிளானிங் பீரியட்னு சொல்லுவோம். அந்த என்டையர் பீரியட்லயும் இந்த காஸ்ட் வந்து பிக்ஸ்டா தான் இருக்கும். இனிஷியலா நம்ம அந்த காஸ்ட் மேற்கொண்டுருவோம். பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் லெவலை பொறுத்து அந்த ரிசோர்சஸ் வந்து வேரி ஆகாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்,
ஒரு பில்டிங் ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், ஸ்டோர் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், ஒரு டிராக்டர் வாங்கி வைக்கிறோம், அதில் லேண்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு ரிசோர்சஸ். ஓகேங்களா? இது வந்து லெவல் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அதிகமாக அதிகமாக ரிசோர்சஸ் மாறாது. ஓகேங்களா? சில ரிசோர்சஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல பிக்ஸ்டா இருக்கும், லாங் டேர்ம்ல வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வீடர் வாங்குறோம், ஸ்ப்ரேயர் வாங்குறோம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து அது பிக்ஸ்டு தான் அந்த காஸ்ட், அந்த ரிசோர்சஸ். லாங் டேர்ம்ல பார்க்கும்போது அது மாறும். ஓகேங்களா? அடுத்தது வேரியபிள் ரிசோர்சஸ். வேரியபிள் ரிசோர்சஸ் தான் வேரி வித் த லெவல் ஆஃப் அவுட்புட். நம்ம அவுட்புட் அதிகமாக அதிகமாக அதுக்கு யூஸ் பண்ற ரிசோர்சஸும் அதிகமாகும். எக்ஸாம்பிள் சீடு, ஃபெர்டிலைசர், லேபர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாக் ரிசோர்சஸ். ரிசோர்சஸ் which can be stored for later use. எக்ஸாம்பிள் ஃபெர்டிலைசர், சீடு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் ரிசோர்சஸ். ஃப்ளோ ரிசோர்சஸ்னா ரிசோர்சஸ் which can't be stored for later use. எக்ஸாம்பிள் லேபர். லேபருடைய சர்வீசஸ இன்னைக்கு வாங்க முடிஞ்சுன்னா வாங்கிக்கலாம், ஆனா இன்னைக்கான சர்வீஸ நாளைக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது. சோ லேபருங்கிறது எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ளோ ரிசோர்சஸ். நெக்ஸ்ட், product or output. It is the result of use of resources or service of resources. Resources get transformed into what is known as output or product. Next, transformation or production period. Time required for the resources to be completely transformed into product is known as transformation or production period. இதுல பாத்தீங்கன்னா TPP, APP, MPP னா என்னன்னு பாப்போம். Total physical product. நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ல டோட்டலா நமக்கு எவ்வளவு அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கறது தான் வந்து டோட்டல் பிசிக்கல் ப்ராடக்ட். ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்ட்னா டோட்டல் பிசிக்கல் ப்ராடக்ட் ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட்க்கு எவ்வளவு அவுட்புட் கிடைக்குதுங்கிறது தான் ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்ட். அது ஒண்ணும் இல்ல, டோட்டல் பிசிக்கல் ப்ராடக்ட் டோட்டல் அவுட்புட்ல இருந்து நம்பர் ஆஃப் யூனிட் ஆஃப் இன்புட். எக்ஸாம்பிள், ஒரு 10 கிலோ சீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 100 கிலோ விளைவிச்சிருக்குன்னா அப்போ 1 கிலோ சீடுக்கு எவ்வளவு விளைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, அதுதான் ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்ட். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட். மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட்ங்கிறது என்னன்னா ஒவ்வொரு யூனிட்டா நம்ம சேஞ்ச் பண்ண எவ்வளவு யூனிட் ஆஃப் அவுட்புட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட். அதாவது சேஞ்ச் இன் அவுட்புட் டிவைடட் பை சேஞ்ச் இன் இன்புட். இதுதான் மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட். Elasticity of production percentage change in output as a result of percentage change in input தான் elasticity of production. அடுத்தது law of returns வந்துரும். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல நம்ம வந்து நிறைய ரிசோர்சஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய வேரியபிள் ரிசோர்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ரிசோர்சஸ்ல மற்ற ரிசோர்சஸ் எல்லாம் கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு ஒரு ரிசோர்சஸ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது எப்படி அவுட்புட் மாறுது அப்படிங்கறத ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறதா லா ஆஃப் ரிட்டர்ன். த ரிலேஷன்ஷிப் தட் டேக் பிளேஸ் பிட்வீன் எ சிங்கிள் வேரியபிள் இன்புட் அண்ட் கான்சிக்வென்ட் அவுட்புட். இதுதான் வந்து லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ல படிப்போம். இதுல பாத்தீங்கன்னா 3 டைப்ல வரும். லா ஆஃப் இன்க்ரீசிங் ரிட்டர்னா இருக்கலாம், இல்ல கான்ஸ்டன்ட் ரிட்டர்னா இருக்கலாம், டிக்ரீசிங் ரிட்டர்னா இருக்கலாம். அது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் வைஸ் பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா லா ஆஃப் இன்க்ரீசிங் ரிட்டர்ன் எடுத்துக்குவோம். ஃபெர்டிலைசரையும் அவுட்புட், ஒவ்வொரு கேஜி ஆஃப் ஃபெர்டிலைசரை அதிகப்படுத்த அவுட்புட், டோட்டல் அவுட்புட் எப்படி மாறுது, மார்ஜினல் அவுட்புட் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது 3 kg ஆஃப் கிடைக்குது. செகண்ட் யூனிட் ஆஃப் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது 2 kg ஆஃப் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது 8 யூனிட் ஆஃப் அவுட்புட். அடிஷனலா பாத்தீங்கன்னா நமக்கு 5 யூனிட் ஆஃப் அவுட்புட் வந்து அடிஷனலா கிடைக்குது. ஒரு kg ஆஃப் ஃபெர்டிலைசர் அதிகப்படுத்தும் போது. அடுத்தது இன்னொரு kg ஆஃப் ஃபெர்டிலைசர் அதிகப்படுத்தும் போது 15 யூனிட், அதாவது லாஸ்ட் யூனிட்டை விட 7 யூனிட் அதிகமா கிடைக்குது. அடுத்த யூனிட் 4 kg பாத்தீங்கன்னா 23, அது வந்து 8 யூனிட் அதிகமா கிடைக்குது லாஸ்ட் யூனிட்டை விட. சோ டோட்டல் அவுட்புட்டும் அதிகமாகிட்டே போகுது, மார்ஜினல் அவுட்புட்டும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் லா ஆஃப் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ். இதுக்கு நம்ம கர்வ் டிரா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இப்படி போயிட்டு இருக்கும். இது பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கான்வெக்ஸா இருக்கும் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் உடைய கர்வ். அடுத்தது பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் போயிருவோம். ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ஃபெர்டிலைசர், ஒவ்வொரு கேஜி ஆஃப் ஃபெர்டிலைசர் நம்ம அதிகப்படுத்த டோட்டல் யூனிட் அதிகமாயிட்டு தான் போகும். அட் த சேம் டைம் மார்ஜினல் அவுட்புட் இருக்கு இல்லைங்களா, மார்ஜினல் அவுட்புட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ல அதிகமாயிட்டு போகுது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஜிக்கு 5 கிலோனா செகண்ட் கேஜிக்கு 10 kg, தேர்ட் கேஜிக்கு 15 யூனிட், ஃபோர்த் கேஜிக்கு 20 யூனிட். இப்படி பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா அதிகமாயிட்டு போகுது. இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5, இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5, இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5. அதான் நம்ம மார்ஜினல் அவுட்புட்ல சொல்றோம். சோ கான்ஸ்டன்ட் டேர்ம்ல அதிகமாயிட்டு போறதுதான் பாத்தீங்கன்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன். இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் டிரா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து லீனியரா இருக்கும், இதோடைய கர்வ் வந்து லீனியரா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா லா ஆஃப் டிக்ரீசிங் ரிட்டர்ன்னா
ஒவ்வொரு யூனிட் ஆஃப் இன்புட் அதிகப்படுத்த டோட்டல் அவுட்புட் அதிகமாயிட்டு தான் போகுது. பட் மார்ஜினல் அவுட்புட் பாத்தீங்கன்னா டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல 12 இருக்கு, 8 இருக்கு, 6 இருக்கு, 4 இருக்கு. டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல மார்ஜினல் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ லா ஆஃப் டிக்ரீசிங் ரிட்டர்ன். நம்ம இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கான்ஸ்டன்ட்ங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்றோம்னா டோட்டல் அவுட்புட்டை பேஸ் பண்ணி சொல்றதுல மார்ஜினல் அவுட்புட்டை பேஸ் பண்ணி சொல்றோம். சோ இதுக்கு நம்ம ஒரு கர்வ் டிரா பண்றோம்னா பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கான்கேவ்ல வரும். டிக்ரீசிங் ட்ரெண்ட்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கான்கேவ்ல வருது. ஓகேங்களா? அடுத்தது நம்ம ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 ரிலேஷன்ஷிப் பத்தி படிப்போம். ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப், ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப், ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி பார்ப்போம். ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப்னா இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் டு டிட்டர்மைன் த ஆப்டிமம் குவான்டிட்டி ஆஃப் த வேரியபிள் இன்புட் தட் வில் பி யூஸ்ட் இன் காம்பினேஷன் வித் ஃபிக்ஸ்டு இன்புட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் ஆப்டிமம் லெவல் ஆஃப் அவுட்புட். ஒரு ஆப்டிமம் லெவல் ஆஃப் வேரியபிள் இன்புட் என்ன, ஆப்டிமம் லெவல் ஆஃப் அவுட்புட் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப். It deals with how much to produce அப்படிங்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப்போட கோலே பாத்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் ஆஃப் த ரிசோர்சஸ். ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எந்த லா படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். இதனுடைய இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் வாஸ் given by ஆல்ஃபர்ட் மார்சல். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா an increase in labor and capital applied in the cultivation of the land in general causes less than proportionate increase in the out of produce raised unless it happens to coincide with an improvement of art of agriculture. ஓகேங்களா? அதான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அடுத்து போயிருவோம். இதுல நம்ம ப்ரொடக்ஷன் ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது ஒரு கிராஃபிக்கல் ஃபார்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏபிபி, டிபிபி, எம்பிபிங்கிற கொஸ்டினை பார்த்துட்டாவே இந்த மாதிரி கர்வ் வந்து நம்ம கரெக்டா வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிட்டு வேரியபிள் இன்புட் அவுட்புட் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிபிபி கர்வ் வந்து டிரா பண்ணிக்கலாம். டிபிபி கர்வ் இதுதான். இந்த டிபிபி கர்வ் டிரா பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா எம்பிபி கர்வ் டிரா பண்ணும். எம்பிபி கர்வ் டிரா பண்ணும்போது பாத்தீங்கன்னா டிபிபி எந்த இடத்துல மேக்சிமமா போட்டிருக்கோமோ, மேக்சிமம் பீக் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல தான் எம்பிபி 0 வர மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கணும். இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏபிபி வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்பிபி கீழே வர மாதிரி டிரா பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து எம்பிபி பீக்கை கட் பண்ண உடனே நம்ம வந்து ஏபிபி கர்வ் டிரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல போட்டுக்கணும். இந்த மாதிரி கர்வ் வந்து கரெக்டா மனசுல வச்சு ரிமெம்பர் பண்ணி வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த கர்வ் நம்ம கரெக்டா டிரா பண்ணிருந்தாவே நம்ம ஈஸியா அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். பட் தப்பா டிரா பண்ணிருந்தா 3 கொஸ்டினும் போயிடும். ஓகேங்களா? அடுத்தது அதனால வந்து நம்ம கர்வ் வந்து கரெக்டா டிரா பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஏபி இந்த மாதிரி வந்து ரீஜனா பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் ஆரிஜின் n with APP equal to MPPங்கிற பாயிண்ட்ல வந்து எண்ட் ஆகுது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். MPP attain maximum point is known as inflection point. இதான் வந்து MPP maximum point attain பண்ணிருக்கு. இந்த இடம் தான் வந்து inflection point சொல்றோம். இந்த inflection point வரைக்கும் TPP இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும், இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல இன்க்ரீஸ் ஆகும் TPP. ஓகேங்களா? இந்த ரீஜன்ல வந்து elasticity is more than 1. elasticity of production is more than 1. ஓகேங்களா? more than 1. At the end of the stage elasticity is equal to 1. This stage indicate technical efficiency of variable input and fixed input is increasing. So this stage is irrational or suboptimal stage னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா stage 2. Stage 2 start with equality where MPP is equal to APP, ends with MPP is equal to 0, TPP is maximum. ஓகேங்களா? in this stage MPP is less than APP. TPP is increasing at decreasing rate, MPP is declining. Elasticity is less than 1 throughout the stage. At the end of the stage, elasticity is equal to 0. It indicates the optimum use of input with maximum output. Okay, so this stage is regarded as rational stage or optimal stage. Next போறோமா stage 3. Stage 3 starts with MPP equal to 0. அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா MPP ஃபுல்லா நெகட்டிவ் தான். எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து less than 0. This stage indicate technical efficiency of variable input and fixed input is decreasing. So this stage is irrational zone or supra-optimal stage. ஓகேங்களா? சோ நம்ம ஸ்டேஜ் 2ல தான் வந்து கரெக்டான பாயிண்டா
மென்ஷன் கரெக்டான பாயிண்ட். ஓகேங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் வேரியபிள் இன்புட்டை வந்து வேரியபிளோ ஃபிக்ஸ்டு இன்புட்டோ நம்ம அப்ளை பண்ணாதான் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒன்ஸ் இந்த ஸ்டேஜை நம்ம கிராஸ் பண்ணிட்டோமா டோட்டல் அவுட்புட்டே, மார்ஜினல் அவுட்புட்டை விட்டுருங்க, டோட்டல் அவுட்புட்டே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த ஸ்டேஜ்லயே நம்ம கரெக்டா எந்த காம்பினேஷன்ல ப்ரொபோர்ஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ப்ரொபோர்ஷன்ல யூஸ் பண்றதுதான் பெஸ்ட். ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட்டும் ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்ட்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். when marginal physical product MPP is greater than APP is in increasing trend. MPP is less than APP is decreasing trend. When MPP is equal to APP is at maximum point. ஓகேங்களா, அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் APP MPP and elasticity of production. நம்ம elasticity of production வந்து MPP divided by APP னு சொல்லலாம். அது எப்படி டெரைவ் பண்றாங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். elasticity of production percentage change in output divided by percentage change in input. இதை நம்ம வந்து இந்த மாதிரி கூட ரைட் பண்ணிக்கலாம். delta y by delta x divided by x by y. ஓகேங்களா, delta y by delta xங்கிறது nothing, change in output divided by change in input. இது வந்து MPP உடைய ஃபார்முலா தான். x by y 1 by y by x னு எழுதிக்கலாம். y by xங்கிறது nothing but APP. ஓகேங்களா, சோ MPP divided by APP னு சொல்லலாம் elasticity of production. அடுத்தது காஸ்ட் கான்செப்ட்ஸ்க்கு வந்துருவோம். ஓகேவா, ஃபார்ம் இன்கம் ஃபார்மர்ஸ் வந்து 2 வேஸ்ல இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன்னு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம், அடுத்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா காஸ்ட் குறைக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபார்ம் இன்கம் ஃபார்மர்ஸ் வந்து 2 வேஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் காஸ்ட் வந்துரும். டோட்டல் காஸ்ட் கம்பரைசஸ் ஆஃப் 2 காம்போனன்ட்ஸ், ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா, ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரிசோர்சஸ் மாதிரி தான். ஃபிக்ஸ்டு காஸ்ட் டு நாட் சேஞ்ச் வித் த அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் வந்து ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். It is independent of the output. It is also known as indirect cost, sunk cost, overhead cost னு சொல்லலாம். Total fixed cost curve வரைஞ்சுமா it is horizontal straight line parallel to x axis. அவுட்புட் அதிகமாக இது கான்ஸ்டன்டா தான் இருக்கும், இது அதிகமாகாது. இதுதான் டினோட் பண்ணுது. இதுல கேஷ் பிக்ஸ்டு காஸ்ட், நான் கேஷ் பிக்ஸ்டு காஸ்ட்னு 2 இருக்கு. கேஷ் பிக்ஸ்டு காஸ்ட்க்கு எக்ஸாம்பிள் லேண்ட் டாக்ஸஸ், ரெண்ட், இன்சூரன்ஸ் பிரீமியம். நான் கேஷ் பிக்ஸ்டு காஸ்ட்னா டிப்ரிசியேஷன் ஆஃப் த பில்டிங், machinery and equipment. அடுத்தது பாத்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் ஆர் those costs which are incurred on the employment of variable factors of production which amount can be altered in the short run. ஓகேங்களா, ப்ரொடக்ஷன் அதிகமாக வேரியபிள் காஸ்டும் அதிகமாயிட்டே போகும். ஓகேங்களா, இதான் வேரியபிள் காஸ்ட். இட் இஸ் நோன் அஸ் ஒர்க்கிங் காஸ்ட், ஆப்ரேட்டிங் காஸ்ட், பிரைம் காஸ்ட், டைரக்ட் காஸ்ட். இதுக்கு நம்ம கர்வ் டிரா பண்ணனா இன்வர்ஸ் எஸ் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா, இன்வர்ஸ் எஸ் ஷேப்ல இருக்கும். இதுக்கு ஒரு கர்வ் டிரா பண்ணனா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட். ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட் இஸ் நத்திங் பட் டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் அவுட்புட்டோட டிவைட் பண்ணுமா, அதுதான் ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட். ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட் வேரி டிபெண்டிங் அப்பான் த ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, ப்ரொடக்ஷன் அதிகமாக ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட் வந்து டிக்ளைன் ஆகிட்டே போகும். பிகாஸ் டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இதனுடைய கர்வ் பாத்தீங்கன்னா ஹைப்பர்போலா ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா, இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். டோட்டல் வேரியபிள் காஸ்ட்ல அவுட்புட்டை நம்ம டிவைட் பண்ணுமா கிடைக்கிறது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். இட் இஸ் ஆல்சோ டிபெண்டிங் அப்பான் த ப்ரொடக்ஷன். இதுல பாத்தீங்கன்னா அதிகமா ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்த இதனுடைய வேரியபிள் காஸ்டோட எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, இது வந்து அதிகமாகும். ஓகேங்களா, சோ இதுக்கு ஒரு கர்வ் நம்ம டிரா பண்ணனா யூ ஷேப்ல இருக்கும். திஸ் இஸ் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ரெசிப்ரோக்கல் டு ஏபிபி கர்வ். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு செர்டைன் ஒரு பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்புட்டுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். அவுட்புட் அதிகமாக வேரியபிள் காஸ்ட் வந்து டிக்ளைன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதுதான் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். இதை வந்து நம்ம 2 வேல கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் காஸ்ட்டை டோட்டல் அவுட்புட் கூட டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட் ஆவரேஜ் வேல்யூ வேரியபிள் காஸ்ட் ஆட் பண்ணமா கிடைக்கிறது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்னா இட் இஸ் டிஃபைன் அஸ் த சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட் பெர் யூனிட் இன்க்ரீஸ் இன் அவுட்புட். ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட் அதிகப்படுத்தும் போது நமக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் மார்ஜினல் காஸ்ட். இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எம்பிபி. ஓகேங்களா, எம்பிபி அண்ட் மார்ஜினல் காஸ்ட் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அடுத்தது பாத்தீங்கன்னா மார்ஜினல் இன்புட் காஸ்ட். ஒவ்வொரு அடிஷனல் யூனிட் ஆஃப் இன்புட்டை அதிகப்படுத்த
அதிகப்படுத்த டோட்டல் இன்புட் காஸ்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் மார்ஜினல் இன்புட் காஸ்ட். மார்ஜினல் ரெவன்யூனா 1 more யூனிட் ஆஃப் அவுட்புட்டை நம்ம அதிகப்படுத்தும் போது எவ்வளவு அதிகமான ரெவன்யூ நமக்கு கிடைக்குதுங்கிறது மார்ஜினல் ரெவன்யூ. இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம ஆப்டிமம் லெவல் ஆஃப் இன்புட் என்ன, ஆப்டிமம் லெவல் ஆஃப் அவுட்புட் என்னங்கிறது டிட்டர்மைன் பண்றது தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே. ஓகேங்களா? இப்போ ஆப்டிமம் லெவல் ஆஃப் இன்புட்னா எப்போ வரும்னா, மார்ஜினல் வேல்யூ ப்ராடக்ட் எம்பிபியை வேல்யூ டேர்ம்ல நாம மானிட்டரி டேர்ம்ல சொன்னோமா, அது மார்ஜினல் வேல்யூ ப்ராடக்ட். அந்த எப்போ வந்து மார்ஜினல் வேல்யூ ப்ராடக்ட் வந்து மார்ஜினல் இன்புட் காஸ்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கோ அந்த இடம் தான் வந்து ஆப்டிமம் லெவல் ஆஃப் இன்புட். ஆப்டிமம் லெவல் ஆஃப் அவுட்புட் வந்து எப்போ கிடைக்கும்னா, எப்போ வந்து மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ வருதோ அப்பதான் நமக்கு வந்து ஆப்டிமம் லெவல் ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். திஸ் இஸ் வாட் அபவுட் ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். ரிமைனிங் ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப், ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஐ வில் ரிப்ளை டு தட் கமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வில் மீட் யூ சூன்.